ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விசாசிவம் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சென்னா பிரியாணி பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு நம்ம பார்த்துக்கலாம். தக்காளி ஒரு 4 எடுத்துக்கோங்க. பச்சை மிளகாய் 2 எடுத்துக்கிட்டால் போதும். வெங்காயம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கலாம், ஒரு 4 வெங்காயம் எடுத்துக்கோங்க. பீன்ஸு கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. பீன்ஸ் வந்து அதிகமாக காய் போட்டுட்டா சென்னா தனியாக தெரியாதுல்ல, அதனால் கம்மியாகவே போட்டுக்கோங்க. பீன்ஸ் ஒரு 5 பீன்ஸ் அந்த மாதிரி போட்டுக்கோங்க. கேரட் வந்து 2 கேரட் போட்டுக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. நான் இந்த ஷேப்பில் கட் பண்ணியிருக்கேன். அப்புறம் என்ன தாளிக்கிறதுக்கு பட்டை 2 துண்டு, சின்ன பட்டை, ஒரு அன்னாச்சி பூ, கிராம்பு 4, சோம்பு கொஞ்சமாக, ஏலக்காய் 2 ஏலக்காய், அரை எலுமிச்சம்பழம் வச்சுருக்கேன், அது கொஞ்சமாக புளிஞ்சால் போதும். இஞ்சி பூண்டு கொஞ்சம் ஒரு 1.5 ஸ்பூன் போல் வச்சுருக்கேன். ஒரு கைப்பிடி அளவு புதினா, கொஞ்சமாக மல்லித்தலை பட்டும். இன்றைக்கி பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். இந்த கப்பால் 1 கப் எடுத்திருக்கேன். தயிர் ஒரு 1.5 ஸ்பூன் நம்ம தேவையான அளவு நம்ம போட்டுக்கலாம். இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நெய் போட்டுக்கலாம். நெய் ஒரு 1.5 ஸ்பூன் போட்டுக்கலாம். நெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம இந்த எடுத்து வச்சுருக்க தாளிக்குள்ள போட்டுடலாம். அது நல்லா வாசம் வர நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌனாக வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுக்க 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். முன்னாடியே பச்சை மிளகாய் போட்டுட்டோன்னா டப்புன்னு வெடிக்கும், அதனால நான் இந்த ஸ்டேஜில் போட்டுக்கிறேன். எல்லா பக்கமும் ஈவனாக செவந்து வரணும், அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். ஒரு பக்கம் கரைஞ்சிட்டு இன்னொரு பக்கம் நல்லா வதங்காமல் இருக்கக்கூடாது இல்லையா, அதனால் கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டுட்டே இருங்க. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, எடுத்து வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை இதுக்குள்ளே ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டை இந்த வெங்காயத்து கூடவே சேர்த்து வதக்கும் போது நல்லாயிருக்கு. இதோட ஃப்ளேஸ் வரைக்கும் அந்த ஸ்மெல்லு இருக்கிற மாதிரி இருக்குது. நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். இஞ்சி பூண்டு பச்சை வாசனையெல்லாம் நல்லா போகட்டும். இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணலான்னா, கொஞ்சம் புதினாவையும் மல்லித்தலையும் கொஞ்சம் மட்டும் இப்போ ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சோண்டு மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். நறுக்கி வச்சு இந்த தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இந்த தக்காளி வதங்குறதுக்கு தேவையான அளவு மட்டும் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். அப்புறமா கொஞ்சம் போட்டுக்கலாம். போட்டுட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாம். தக்காளி நல்லா வெந்து வரட்டும். தக்காளி வெந்துருச்சான்னு பார்க்கலாம். தக்காளி நல்லா குலைவாக வெந்திருக்கு. இது வந்து 3 பேர் சாப்பிட்றதுக்கு சரியாக இருக்கும் இந்த அளவு. தக்காளி நல்லா குலைவாயிடுச்சு. இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்கிற காய்களை உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். இது காய் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இதோட எடுத்து வச்சுருக்கிற சென்னாவை உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நமக்கு பத்தலைன்னா திருப்பி டேஸ்ட் பண்ணிவிட்டு போட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் நமக்கு பிரியாணி தேவையான மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து என்னோடய சீக்ரெட் மசாலா. இது நான் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். சூப்பராக இருக்குது. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். நானே வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணேன். சூப்பராக இருக்குது. வாசம் அவ்வளோ நல்லாயிருக்கு. வெளியில் வேறு எங்கேயும் பிரியாணி சாப்பிடவே தோணலை.
நான் பண்ணுற பிரியாணி பார்த்துட்டு எனக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு இந்த பொடி. இதை நான் எனக்கு ஃப்யூச்சரில் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் என்ன பண்ணணுன்ட்டு. இப்போ இந்த பிரியாணி மசாலாவை இதுக்குள்ளே ஆட் பண்ணிக்கலாம். தனி மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. வாசம் நல்ல கம கமன்னு இருக்குது. இப்போ இதில் தேவையான அளவு தயிர் ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டு ஸ்பூன் தயிர் போதும். நல்லா எல்லா பக்கமும் போகிற மாதிரி கலந்து. இந்த மசால் பொடி நீங்கள் வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டிங்கன்னா இது பிரியாணிக்கு மட்டும் இல்லை, மட்டன், சிக்கன், வேறு என்ன டிஷ் நீங்கள் ட்ரை பண்ணாலும் எல்லாத்துக்கும் போட்டிங்கனாலும் செம்ம வாசனையாக இருக்கும். வீட்டில் கெஸ்ட்லாம் வரும்போது பண்ணி கொடுத்தீங்கன்னா அவங்கள ரொம்ப பாராட்டுவாங்க. சூப்பராக இருக்கும் சமையல் அப்படின்னு ரொம்பவே பாராட்டுவாங்க. தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த கப்பில் தான் அரிசி எடுத்தேன். ஸோ இந்த கப்பில் வந்து 1க்கு 2 அந்த ரேஷியோவில் நம்ம இப்போ 2 கப்பு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் அரிசி போட்டுக்கலாம். அப்போ சீக்கிரம் வேகும். இந்த ஸ்டேஜில் உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். பத்தலைன்னா போட்டுக்கலாம். எப்பயும் கொஞ்சம் சாதத்துக்கான உப்பும் சேர்த்து இதில் நம்ம போடணும். கொஞ்சம் உப்பு கொஞ்சம் கூட இருந்தால் தான் நம்ம ரைஸ் போடும்போது அது கரெக்டாக வரும். அதனால் இப்போ கொஞ்சம் உப்பு பத்தாமல் இருக்குது. அதனால் கொஞ்சமாக உப்பு. சரி, கொஞ்ச நேரம் மூடி வைக்கலாம். அது கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் அரிசி எடுத்து போட்டுக்கலாம். இனி எப்படி கொதிச்சிருக்குன்னு பார்க்கலாம். நல்லாவே கொதிச்சிருச்சு. இந்த டைமில் நம்ம அரிசி ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் அப்போ கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தோம்ல புதினா, மல்லித்தலை, அதை இப்போ ஆட் பண்ணிக்கலாம். திறக்கும் போது இன்னும் நல்லா வாசமாக இருக்கும். அதுக்கு ஒரு நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். அதுக்காக இந்த ஸ்டேஜில் நான் கொஞ்சம் போட்டுப்பேன். எல்லா பக்கமும் கிளறி விட்டுட்டு விசில் போட்டுட்டு நம்ம மூடி வைக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு விசில் மட்டும் விடலாம். ஒரு விசில் விட்டுட்டு அதை உடனே ஓப்பன் பண்ணாமல் கேஸ்லாம் ஃபுல்லாக ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ கேஸ்லாம் போயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. நல்ல வாசம், நல்ல கம கம கமன்னு வாசமாக இருக்குது. கொண்டைக்கடலை எல்லாமே ஒன்றா வெந்து வந்திருக்கு. சாப்பாடு சூப்பராக இருக்குது, வெந்திருக்கு. நம்ம சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு. சாப்பிட ரெடியாக இருக்குது. வாங்க எல்லோரும் சேர்ந்து சாப்பிடலாம். நம்ம விசாசிவம் லைஃப் ஸ்டைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக், கமெண்ட், ஷேர் எல்லாமே பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.